அது ஒரு ஃபுட்பால் மேட்ச். அந்த வீரர்கள்லாம் ரொம்ப பரபரப்பா இருக்காங்க. ஏன்னா மேட்ச் முடிச்சிட்டு அவங்க ஒரு பஸ்ஸை பிடிச்சு விமான நிலையம் போய் இன்னொரு ஊருக்கு போகணும். அங்க அவங்களுக்கான விருதுகள் கொடுக்கக்கூடிய பெரிய விழா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இந்த மேட்ச் நடந்துகிட்டே இருக்கு, இழுத்துருது. மேட்ச் முடியறதுக்கு தாமதம் ஆயிடுது. எல்லா வீரர்களும் ரொம்ப பதட்டத்தோட வேகமா ஓடி போறாங்க. அந்த பஸ்ஸை பிடிச்சு அதுக்கப்புறம் விமான நிலையம் போகணுன்ற பதட்டத்தோட வேகமா ஓடுறாங்க. ஓடும்போது ஒரு விளையாட்டு வீரர் அங்க ஒரு பார்வை இல்லாத சிறுமி பழக்கூடைய எடுத்துட்டு வர்றா. அவருடைய கூடையை தட்டி விட்டுட்டு ஓடிடுறார். பின்னாடி வந்த வீரர் இதை பார்த்த உடனே ஓடுறதை நிப்பாட்டிட்டு கீழே விழுந்த பழங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக எடுத்து அந்த பார்வையற்ற சிறுமியினுடைய கூடையில் போட்டு அந்த குழந்தையினுடைய கைகளில் கொடுக்குறாரு. அந்த குழந்தை தடுமாறி அழுது வீங்கிய கண்களோடு அந்த கூடையை வாங்கிக்கிறா. இவர் கேட்குறாரு, உன் பேர் என்னம்மான்னு. அந்த குழந்தை தன்னுடைய பேரை சொல்றா, அண்ணா நீங்க என் பேரை கேட்டீங்கல்ல, ஆனா உங்க பேர் என்னன்னு எனக்கு தெரியும். நான் என் பேர் தெரியுமா? என் பேர் என்ன? உங்கள் பெயர் கடவுள் தானேன்னு அந்த சிறுமி கேட்டாலாம். அந்த பேருந்து அவர் விட்டுட்டாரு. விமானத்தில் அவர் ஏறல, இவருக்கான விருது கிடைக்கப்படல. ஆனா அந்த கால்பந்தாட்ட வீரர் சொல்றாரு, எனக்கு பெரிய விருது கிடைத்திருந்தாலும் கூட இந்த குழந்தையினுடைய புன்சிரிப்பும் அந்த குழந்தையினுடைய வாழ்த்துக்கு நிகராக இன்னொரு விருது எனக்கு கிடைத்திருக்காதுன்னு சொன்னாருங்க. இந்த உலகத்திலேயே பெரிய விருது எதுப்பா அப்படின்னாங்க. காலத்தால் செய்த உதவி சிறிதெனினும் ஞானத்தால் மானப்பெரிது.